ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் பாதுகாபியாம் நமோ நம. ஓம் மகாகணபதியே நமோ நம. சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரஸ்மை பிரம்மணே நமோ நம. ஓம் வாக்தேவியே நமோ நம. நாளைக்கு ரொம்ப புண்ணியமான நாள், ஸ்ரீ ராமநவமி. ராமரோட அவதாரத்தை எல்லாரும் கொண்டாட போகிறோம். ஆற்றுலாம் கோவில்லாம் பூஜை எல்லாம் பண்ண போகிறோம். வசந்த நவராத்திரி நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி பவானி உற்பத்தி நாள். இன்றைக்கி இந்த புண்ணியமான நாளில் ராமாயணத்துலேருந்து சில விஷயங்கள் சில சுவாரஸ்யமான விஷயங்களை நான் இந்த பதிவில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சுவாமி பண்ண பல அவதாரங்களில் நம்ம தசாவதாரம்னு ஒரு கணக்கு சொல்கிறோம் நம்ம. ஆனால் கீதையில் சுவாமி சொல்கிறார், நிறைய அவதாரம் பண்ணியிருக்கேன் நான். என்னோடய அவதாரமெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உனக்கு தெரியாது. இப்போ என்னோடய பிறவியெல்லாம் நான் அவதாரம் பண்ணுற போது மாயை நான் வசப்படுத்தி அவதாரம் பண்ணுறேன் அப்படிங்கிற. இப்படிப்பட்ட நிறைய அவதாரங்களில் ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் தான் பல வருஷங்கள் சுவாமி பூமியிலேயே இருந்தார். கிருஷ்ணாவதாரத்தில் 125 வருஷம் இருந்தார்னு ஒரு கணக்கு சொல்கிறார். ராமாவதாரத்தில் 11,000 வருஷத்துக்கு மேலே சுவாமி பூமியில் இருந்தார்னு சொல்கிறது. இந்த ரெண்டு அவதாரத்தில் ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னன்னாக்க, கிருஷ்ண பகவான் தெய்வமாகவே தான் பிறந்தார். அவர் பிறக்கத்தையே சங்கச்சக்கர கதாபாணியாக பிறந்தார். அவர் தெய்வமாகவே இருந்தார். தெய்வமாகவே கடைசியில் அவர் பூலோகத்தை விட்டு ஸ்வட்சேத்திரத்துக்கு போய் சேர்ந்தார். கிருஷ்ணாவதாரம் தேவகியும் வசுதேவனும் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணால் அவளை குழந்தையாக பிறந்தார். யசோதி நந்தகோபுரம் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி எங்கள் ஆற்றுல நீங்கள் விளையாட்டு இல்லை திருவிளையாடலாம் செய்யணும்னு சொன்னதுனால அங்கே பாலில் எல்லாம் சுவாமி இந்த மாதிரி செஞ்சார். ராமாவதாரத்தில் தசரத மகாராஜா குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டாரே தவிர, புத்திர பிராப்தி வேணும்னு ஆசைப்பட்டாரே தவிர, சாட்சாத்து நாராயணனே குழந்தையாக வரணும்னு அவர் வரன் கேட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியல. எல்லா தேவதைகளும் வைகுண்டத்தில் இருக்க நாராயணன்ட்ட போய், ராவணன் நிறைய அக்கிரமம்லாம் பண்ணிட்டுருக்காரவ, நீங்கள் தான் உலகத்தில் அவதாரம் பண்ணி ராவணனை கொல்லணும்னு சொல்கிற போது சுவாமி பகவான் நாராயணன் யார் அப்பாவா நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு யோசிச்சாராம். பித்தரம் ரோச்சையா மாசு அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது வால்மீகி ராமாயணத்தில். அப்படி சுவாமி யோசிச்சுட்டு தசரத மகாராஜாவை தேர்ந்தெடுத்தார். அவர் ஏன் தசரத மகாராஜா தேர்ந்தெடுத்தார்னாக்க, அது சூரிய வம்சம், அது இக்ஷ்வாக்கோட வம்சம். அது அந்த வம்சத்தில் எல்லா ராஜாவுமே புண்ணிய புருஷர்கள் தான். நமக்கு நன்னா தெரிஞ்சது ஹரிச்சந்திரன் தான். ஹரிச்சந்திரன் ஒரு பொய் கூட சொல்லக்கூடாது, சத்தியமே பேசணும் அப்படின்னு எத்தனையோ கஷ்டங்கள்லாம் அனுபவித்தார் அவர். அதே மாதிரி தன்னோட பித்திருக்கள்லாம் 60,000 பேர் சாம்பலாக இருந்தபோது பகீரன் ரொம்ப கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணி பிரம்மா தரிசனம் கொடுத்து கங்கையை பூமி கொண்டு வரேன்னு சொல்லி, அப்புறம் பரமேஸ்வரன் உத்தரவு தான் ஆகாசத்துலேயும் கங்கை பூமிக்கு வரும்போது அதை தாங்கி பூமியில் விட முடியும், இல்லைன்னா பூமிக்கு ரொம்ப கெடுதல்னு சொல்லி பரமேஸ்வரனை குறித்து தபஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் கங்கை கிடச்சிது இந்த பூலோகத்தில் எல்லாருக்கும். கங்கை தான் எல்லா பாவத்தையும் போகக்கூடிய நதி. அது புண்ணிய நதி. திருப்பதானே பேர். ஆகாசத்துலேயும் இருக்குது, பூமியிலையும் இருக்குது, கீழே பாதாளத்துலேயும் கங்கை இருக்குது. அப்படிப்பட்ட வம்சத்தில் தசரத மகாராஜாங்கிறவர் ரொம்ப தபஸ்வி. அவர் சத்தியமான முறையில் தான் வாழ்க்கையை நடத்தி வந்தார். அவர் தர்மத்தை விட்டு கொஞ்சம் கூட தள்ளி போனது கிடையாது. அயோத்தி மாநகரம் தேவேந்திர லோகம் மாதிரி தான் இருந்தது. தசரத மகாராஜா தேவேந்திரன் மாதிரி தான் ஆட்சி பண்ணினார். அவர் அப்படிப்பட்ட புண்ணியமான அரசருக்கு புண்ணியமான இடத்துல தான் பிறக்கணும் அப்படின்னு சுவாமியை தீர்மானம் பண்ணி அவருக்கு குழந்தையாக பிறந்தார். பிறக்கிற போது 4 பாகமாக ராமர், லக்ஷ்மணர், பரதர், சத்ருக்னர், இப்படி ராமர், லக்ஷ்மணர், பரதர், சத்ருக்னர் 4 குழந்தையாக பிறந்தார். அவர் இது ஒரு பக்கம் இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் ராவணன் நிறைய தவமெல்லாம் பண்ணி
நிறைய வரங்கள்லாம் வாங்கியிருந்தார் அவர். எப்போவுமே மனுஷ பலத்தை விட தெய்வ பலம் தான் மிகவும் உயர்ந்தது. என்னதான் நம்ம கெட்டிக்காரர்களாக இருந்தாலும், என்னதான் படிச்சிருந்தாலும், என்னதான் அறிவு நன்னா இருந்தாலும், நம்ம நன்னா சாதிக்கிறதுனால தெய்வத்தோட அனுகிரகம் கண்டிப்பாக வேணும். தெய்வத்தோட அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே நடக்காது உலகத்தில். அப்படி தெய்வத்தோட அனுகிரகத்தை வேண்டி ரொம்ப கோரமான தவம் பண்ணி ராவணன் எல்லா பலமும் கிடச்சி எல்லா உலகத்தையும் ஆட்டி படிச்சுட்டு இருக்கார் அவர். நவகிரகம் கூட ராவணன் சொன்னபடி தான் செய்யுமாம். ஆறுகள் கடல்கள் அதெல்லாம் கூட ராவணன் எப்படி உத்தரவு போடுறாரோ அப்படித்தான் இருக்குமா. சூரியன் கூட ராவணன் எப்படி சொல்கிறாரோ அந்த மாதிரி தான் சூரியன் உதிக்குமா, அந்த மாதிரி தான் வெப்பம் ரொம்ப இல்லாமல் சூரியன் இருப்பாராம். இப்படிப்பட்ட ராவணன் எல்லா தவத்தையும் செய்து நல்ல விஷயங்கள்லாம் இருந்த ராவணன், சங்கீதத்தில் மிகுந்த உயர்ந்த நிலையில் எல்லாம் தெரிந்த ராவணன், சிவபெருமான் எப்படி பூஜித்த ராவணன் பெண்கள் விஷயத்தில் தவறு பண்ணிவிட்டார் அவர். ராவணனுடைய மனைவி மண்டோதரின்னு சொன்னால் கூட சரியாக சொல்லணும், மந்த உதரி. மந்தம்னா குறைவுன்னு அர்த்தம், உதரம்னா வயிறுன்னு அர்த்தம். இடையே தெரியல அப்படின்னு சிற்றடையான்னு சொல்லுவாள். அந்த மாதிரி மந்தோதரி அப்படி இருப்போம், ரொம்ப அழகாக இருப்பலாமோ. அப்படி அழகான மனைவி இருந்தால் கூட எல்லா பெண்களின் மீதும் ஆசைப்பட்டு எல்லா தவறையும் ராவணன் செய்ததுனால அவருடைய தவமெல்லாம் வீணாக போய்விட்டது. யாருமே பக்கத்தில் இல்லை. தம்பி இறந்து விட்டான், மகன் இறந்து விட்டான், ஒரு தம்பி ராவணனை விட்டு பிரிஞ்சு விட்டான். அதர்மமாக இருந்ததுனால அவனுக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை. கிரேட் மேன் கமிட் கிரேட் மிஸ்டேக்ஸ்னு சொல்லுவாள். ஈவன் ஹோமர் நாட்ஸ்ன்னு சொல்கிறது. ராவணன் அத்தனை தவம் செய்திருந்தால் கூட பிரம்மாட்ட வரன்னு கேட்குற போது மனிதர்கள் தன்னை கொல்ல முடியாமல் இருக்கணும் வரன்னு கேட்கல. இதெல்லாம் கேட்டான். இல்லை மனிதர்களால் தான் அவனுக்கு வாழ்க்கை முடிய போடுறது அப்படின்னு தீர்மானமாச்சு. அவன் தப்பாக வரன்னு கேட்டதுனால அவன் தம்பி கும்பகர்ணன்னு இருந்தான். தேவதைகளே இருக்கக்கூடாது, நிர்தேவத்தா அப்படி கேட்கணும்னு இல்லாமல் வாய் தவறி நித்ரான்னு கேட்டுவிட்டான். அதனால் இப்படி தூங்கிகிட்டே இருந்தான். அவன் வாழ்க்கை முழுசுமே தூங்கியே கழிச்சவர் கும்பகர்ணன். தூங்கார் தம்பி தூங்காருன்னு சினிமாவில் பாட்டெல்லாம் வருமே. கும்பகர்ணன் நேர்மாறாக தூங்கிகிட்டே இருந்தார் அவர். இப்படி இருந்த ராவணன், கும்பகர்ணன் இவர்கள் எல்லா தவறையும் செய்து யாரெல்லாம் நல்ல முறையில் வாழ்க்கை நடத்துகிறார்களோ நடத்திடாமல் பண்ணி நல்ல குலஸ்திரிகள் எல்லோரையும் எப்படி இருந்தார்கள். இது ஒரு பக்கம். இந்த ராவணனை கொல்லத்தான் ராமனுடைய அவதாரம் ஏற்பட்டது. கிருஷ்ண அவதாரத்தில் சுவாமிக்கு நிறைய லீலையெல்லாம் சொல்லுவாள். பாலலீலைகள்னு நிறைய சொல்கிறது உண்டு. எல்லா மொழிகளிலும் பாட்டெல்லாம் இருக்குது. இப்படி சாமி செஞ்சார், வெண்ணெயை திருடினார், மோரை திருடினார், கோவிலெல்லாம் அப்படின்னா விளையாடினார் அப்படின்னு. ராமாவதாரத்தில் ராமர் லீலை பண்ணதா சொல்லவே இல்லை. ராமர் பிறந்த உடனேயுமே விஸ்வாமித்திர மகரிஷி வந்து அவரை காட்டுக்கு அழிச்சுன்னு போகிறார். ராமரை பற்றி சொல்கிறப்ப நிறைய நல்ல குணங்கள்லாம் அவர்கிட்ட இருந்தது. யாராவது பார்த்தா அவரே முன்னாடி பேசுவாராம், முகத்தை திருப்பிக்க மாட்டாராம், அவரே முன்னாடி பேசுவாராம். அப்படி நிறைய பேச மாட்டாராம். பூர்வ பாஷின்னு சொல்லுவா, கொஞ்சம் தான் பேசுவாராம், சிரித்த முகத்தோடு இருப்பாராம். தர்மப்படியே எல்லாம் செய்வாராம். 4 விதமும் தெரியுமா அவருக்கு. எல்லாரும் குறைகளை கேட்டு அந்த குறைகள்லாம் சரி பண்ணி கொடுக்குறான். அப்பா மட்டும் அப்படி பக்தியாக இருப்பாராம். அப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா, அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டா அது அப்படியே கடைபிடிப்பான். வாழ்க்கையில் சுகமோ துக்கமோ எது வந்தாலும் எதையும் சமமாக ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொண்டவராம். சீதை உத்தி தான் அவருக்கு மனைவி, ஏகபத்னி விரதன். சத்தியத்தில் எதுவுமே சத்தியமாகவே இருப்பாராம் எப்பவுமே அவர். இப்படிப்பட்ட ரொம்ப பராக்கிரம் உள்ளவர், ரொம்ப வீரம் உள்ளவர், ஆஜானுபாவம், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாராம். யார் ராமரை பார்க்கலையோ அயோத்தியன் சமயத்தில் அவர் வாழ்ந்த பிரயோஜனமே இல்லைன்னு வால்மீகி சொல்கிறார். யாரை ராமர் பார்க்கலையோ அதுவும் பிரயோஜனம் இல்லை. எத்த ராமோ நபஸ்யந்தின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி அப்படி மிகுந்த அழகாகவும் நல்ல குணங்களும் உள்ள
ராமர் இருந்தார். ராமர் இருந்த மாதிரி ஒரு சகோதரர்களாம் அப்படியே லக்ஷ்மணர், பரதன், சத்ருகன் எல்லாரும் இருந்தான். இப்படி இருக்கிற போது நம்ம எப்போவுமே டெஸ்பரேட்டாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் நல்லா ஆலோசித்து அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் பார்த்து தான் முடிவு எடுக்கணும். நம்ம ஆனால் தசரத மகாராஜா எவ்வளோ சமர்த்தராக இருந்தாலும், எவ்வளோ சத்தியமான வாழ்க்கை நடத்தாலும் திடீர்னு மனசுலேயே பயம் வந்து விட்டது அவருக்கு. என்ன பயம்னாக்க, ஜோசியா எல்லோரும் சொல்கிறா கெட்ட கிரகங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கு, இதனால் அயோத்திக்கு ரொம்ப கெடுதல், இது அரசருக்கும் ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே அவர் பதறி போய் உடனே ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஒரு அவசரமான முடிவு எடுக்கிறார். இந்த நாட்டு ஜனங்கள் எல்லோரையும் கூப்பிட்டு கேட்குறார். பக்கத்தில் இருக்க நாட்டு ஜனங்கள்லாம் கூப்பிடுறார், அரசர்கள்லாம் கேட்குறார். எல்லோரும் ராமரை ராஜாவாக பண்ணுறதுல மிக்க மகிழ்ச்சி என்று சந்தோஷமாக சொல்கிறார். அவர் இப்படி அவர் கேட்ட அவர் யாரை கேட்கணுமோ அவரை கேட்கவே இல்லை. அவர் 3 மனைவிகள் இருக்காங்க, ராஜா மாதாக்கள், அவர்கிட்ட சொல்லவே இல்லை. பரதன் சத்ருக்கும் ஊரில் எல்லாம் மாமா வீட்டுக்கு போயிருக்காவா, அவாட்டையும் கேட்கவே இல்லை. ராமர்கிட்டையும் கேட்கல, லக்ஷ்மணர்கிட்டையும் கேட்கல. யாரையுமே கேட்காம ஜோசியா ரொம்ப விபரீதமாக பயங்கரமாக நடக்க போகிறதுங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுட்டு பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ணுறார். சரி, ஏற்பாடு தான் பண்ணுறார். செயின்டி மேனேஜ்மெண்ட் சொல்கிறோம், ரொம்ப கஷ்டம். அது இதை மாற்றணும் நினைக்க அதுக்கு நிறைய ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்கணும், ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் எடுக்கணும். என்ன தப்பு நடக்கும் அதெல்லாம் தப்பு இல்லாமல் பார்த்துக்கணும். ஆனால் அதெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் ராமர் தானே ராஜா பண்ணணும்னு நினச்சார். அவர் நீ என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் அன்றைக்கி இரவு ராமரோட அம்மாவான கௌசல்யோட வீட்டுக்கெலாம் போய் தங்கியிருக்கணும். அவர் இன்னும் தன்னுடைய கிரகத்திலேயே இருந்து தெய்வங்கள்லாம் ஆராதனை பண்ணியிருக்கணும். இல்லை தனியாக இருந்து அமைதியாக இருந்திருக்கணும். அப்படி எதுவும் பண்ணாமல் தேவையில்லாமல் கைகேயோட வீட்டுக்கு போய் கைகேயோட மாளிகையில் போய் தங்கணும் தீர்மானம் பண்ணுறார். அப்படி தீர்மானம் பண்ணதுனால தான் கைகேயி 2 வரன் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வரனெல்லாம் சொல்லி ஒரு வரனால பரதன் தான் நாட்டுக்கு அரசனாக இருக்கணும்னு சொல்லி, இன்னொரு வரனால ராமர் காட்டுக்கு போகணும் அப்படின்னு 2 வரனும் கேட்குறா கைகேயி. கைகேயி தசரதருக்கு மிக பிரியமானவள். இந்த 3 ராணிகளில் அவள் தான் மிக சிறியவள். பார்க்க மிக அழகாக இருப்பவள், ரொம்ப புத்திசாலி, தேர் ஓட்டல் ரொம்ப கெட்டிக்காரி. அவள் அப்படி வரன் கேட்குற போது தசரதருக்கு என்ன பண்ணுறது புரியவில்லை. தவிச்சு போய் படுத்துட்டு அழகாருவர். ஏற்கனவே ராமர் தான் அரசராக போகிறார் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி என்ன நியமமெல்லாம் இருக்கணுமோ எல்லாம் சொல்லி ராமர் நியமமாக இருக்கார். ஆனால் மறுநாள் கைகேயி வரன் கேட்டதுனால ராமருக்கு ராஜ்யம் இல்லைன்னு தசரதர் சொல்லாட்ட கூட கைகேயி சொல்கிற போது ராமர் சொல்கிறார், அம்மா அப்பா வாயால் சொல்லாட்டா என்ன, நீங்கள் சொன்னாலே போரும்னு சொல்கிறார். ராமர் வருத்தப்படவே இல்லை. துக்கத்தையும் சுகத்தையும் ஒரே மாதிரி பயக்கூடிய நல்ல மனிதராக இருந்தார் அவர். அதனால் முதல் நாள் அன்றைக்கி அப்பா பட்டாபிஷேகம்னு சொன்னால், மறுநாள் அன்றைக்கி பட்டாபிஷேகம்லாம் காட்டுக்கு போகணுன்னு சொல்கிறான். உடனே அன்று மலர்ந்த தாமரை மலர் போல இருந்தால் அவரோட முகம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது. இப்படி ராமர் காட்டுக்கு போகிறேன்னு அப்பா அம்மா சொல்லிட்டா கேள்வி கேட்கவே இல்லை. லக்ஷ்மணருக்கு ராமர் மேலே ரொம்ப பிரியம். அண்ணா காட்டுக்கு போகிறாரே சொல்லிவிட்டு லக்ஷ்மணன் உடனே அண்ணாட்ட சொல்கிறார், தசரதருக்கு வயசாகிடுத்து, வயசான கழவனவர், நான் அவர் காமவசப்பட்டு நன்றாக எடுத்த முடிவை மாற்றி நான் அவரை கொண்டு விடுறேன். நான் அவனை ராஜாவை அயோத்தியில் அந்த சிம்மாசனத்தில் உட்காந்து வைக்கிறேன்னு லக்ஷ்மணன் சொல்கிறப்போ ராமர் சொல்கிறார், லக்ஷ்மணா நீ பண்ணுவனி, ஆகாச இடி மேலே வந்தால் நீ என்ன பண்ணுவனி, நான் தெய்வம் பண்ணுறது இது. அப்பா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர், ஏற்கனவே கொடுத்த வாகை காப்பாற்றுன்னு நிற்கிறார் அவர். அதுக்கு நம்ம துணையாக தான் போகணுமே தவிர அரசரை வயசானவர் கழவர் அவரை கொண்டு விடலாம் நினைக்கூடாது சொல்கிறார். லக்ஷ்மணருக்கு ராமன் மேலே அத்தனை பக்தி இருந்து எல்லாம் கைங்கரியம்லாம் பண்ணார். அப்படி இருந்தால் கூட அந்த பக்தி ரொம்ப உக்ரமாக போகும்போது அவருக்கு தர்மம் என்னங்கிறது கண்ணை மறைக்கிறது. பரதனும் சத்ருகனும் ஊரில் இல்லை, மாமா வீட்டுக்கு போயிருக்காவா.
ராமர் காட்டுக்கு போகிற தீர்மானம் பண்ணும்போது சீதாதேவி காட்டுக்கு போகணுங்கிறதே கிடையாது. சீதாதேவி நானும் வரேன்னு சொல்கிற போது ராமர் சொல்கிறார், காட்டில் ரொம்ப கஷ்டம்லாம் இருக்குது, தரையில் படுக்கணும், சாப்பாடு சரியாக இருக்காது, சிங்கம் புலி யானையெல்லாம் கத்தும் கர்ஜிக்கும், மனிதர்கள் யாரும் இருக்க மாட்டா, எப்பவுமே கொடுமையாகவே இருக்கும். அப்படியெல்லாம் சொல்லியும் கூட சீதா நானும் வரேன்னு சொல்லி அடம் பிடிச்சி கடைசி ராமர் அதையும் ஏற்றுண்டு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, சீதை நீ சொந்த ரொம்ப சரியான வார்த்தை, நீ இப்படி முடிவு எடுத்தது ஜனக மகாராஜாவோட குலத்துக்கும் ரொம்ப ஸ்ரேயஸ்ஸு, விஸ்வாக்கு வம்சத்தில் தசரத மகாராஜா வம்சம் ரொம்ப ஸ்ரேயஸ் அப்படின்னு சொல்கிறார் ராமர். இல்லை என்ன விஷயம்னா, வால்மீகி மகரிஷி ஜோசியர்கள்லாம் சொல்கிறார் இல்லையா, அந்த மாதிரி நாட்டுக்கு கெடுதல் அரசனுக்கு கெடுதல்னு நிறைய ஜோசிய விஷயமெல்லாம் வால்மீகி சொல்லியிருக்கார். ராமர் பிறந்தபோது எப்படி கிரகங்கள்லாம் நன்னா இருதுன்னு சொல்கிறாருன்னு. இல்லை கிரகங்கள் நம்ம சொல்லுவோம், வெளிநாட்டில் பிளானட்ஸ்ன்னு சொல்லுவாள். கிரகங்களுக்கு சரியான டிரான்ஸ்லேஷன் பிளானட்ஸ் இல்லை. கிரகம்னா என்னன்னாக்கா கிரிக்கக்கூடாது, பிடிக்கக்கூடியது அப்படின்னு. நம்ம சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன மீன் பண்ணுறோன்னா, ராகுவோ கேதுவோ சூரியனை இழுக்கிறது பிடிக்கிறது அப்படின்னு. அதுக்கு ராகுக்குன்னு தனியாக இடம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. பிளானட்ஸ்ன்னு சொல்கிறது வேறு, கிரகம்னு சொல்கிறது வேறு. நவகிரகம் சொல்கிற 9 கோள்கள் அந்த சக்தி இருக்குது, அது பிடித்து இருக்க ஒரு சக்தி இருக்குது. பூமியை பிடிக்க சக்தி இருக்குது, பூமியில் இருக்கிற ஜனங்கள்லாம் கட்டுப்படுத்த ஒரு சக்தி அந்த கிரகங்களுக்கு இருக்குது. அதனால் மேல்நாட்டுக்காரர்கள் சூரியன் சந்திரன்லாம் பிளானட்ஸ்லேயே நீங்கள் பிளான் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவாள். அது தவறு. அது நம்ம பிளானட் சொல்லவே இல்லை, நம்ம கிரகம் தான் சொல்லியிருக்கோம். நம்ம சீதாதேவி ராவணன் அபகரிக்கிற போது வால்மீகி சொல்கிறார், எப்படி அங்காரகன் ரோகிணி நட்சத்திரத்தை பிடிச்சாரோ அந்த மாதிரிங்கிறார் அவர். அங்காரகன் ரோகிணி வரும்போது உலகத்துக்கு என்னெல்லாம் கடவுள் வருங்கிறது இண்டிகேட் பண்ண. இதில் ராமாயணத்தில் நிறைய இடங்களில் வால்மீகி ஜோசியம் எல்லாம் சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, ஆஞ்சநேய சுவாமி அசோகனத்துக்கு போய் சீதையை தேடுற போது ராவணன் மாளிகை வாசலில் 4 தந்தம் உள்ள யானை இருந்ததுன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இந்த அரண்மனைக்கு உள்ளே போய் பார்க்குற போது 3 தந்தம் உள்ள யானை இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இது என்னன்னைக்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி யானைக்கு 4 தந்தம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 7 லட்சம் 8 லட்சம் வருஷத்துக்குள்ளே அந்த காலங்களில் 4 தந்தம் 3 தந்தமாக ஆச்சு. அதுக்கப்புறம் 2 தந்தமாக ஆச்சு. இப்போ 2 தந்தமாக இருக்குது. அது வீரப்பனாலே ஒரு தந்தத்தை எடுத்துட்டார் வீரப்பன். இது சொல்கிறப்ப நமக்கு நல்லா புரியறது. இது விஞ்ஞான ஆராய்ச்சிகள் செய்கின்றவங்களும் அவர்களும் இது சரின்னு சொல்கிறார்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னு, ரொம்ப காலத்தில் நம்ம டைனோசரஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய பிராணிகளாக இருந்திருக்கு. அந்த சமயத்தில் யானைகள்லாம் ஆகாசத்துலேயே பறக்கக்கூடிய சக்தி இருந்திருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யானை நிறைய தந்தம் இருந்திருக்கு. அதெல்லாம் நமக்கு புரியணுங்கிறதுக்காக வால்மீகி மகரிஷி ஆஞ்சநேய சுவாமி இலங்கையில் பேசி தேடுற போது ரான் மாளிகை வாசல் 4 தந்தம் உள்ள யானை இருந்தது, உள்ளே 3 தந்தம் உள்ள யானை இருந்ததுன்னு சொல்கிறார் அவர். இப்போ என்னன்னைக்க 4 தந்தம் 3 தந்தமாக மாறு டிரான்சிஷன் பீரியடில் தான் ராமாயணம் நடந்திருக்கு. அது எப்போன்னாக்க சுமார் 7,80,000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி அந்த டிரான்சிஷன் நடந்திருக்கு. 8 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி யானைக்கு 4 தந்தம், அதுக்கப்புறம் 3 தந்தம் ஆகிடுது. அதுன்னு சொல்கிறார் அவர். இன்னொரு ஆச்சரிய விஷயம் நினைக்க, சுக்ரீவன் வானர்களெல்லாம் கூப்பிட்டு சீதையை தேடணும்னு சொல்கிற போது உலகத்தில் இருக்க எல்லா இடத்தையும் சுக்ரீவன் சொல்கிறார். நம்ம பூமியில் இருக்கிற ஜாகிரபி அத்தனையும் அதில் வந்துடுறதில்ல, பூலோகம் மொத்தம் வந்துடுறதில்ல. இந்த ஊர்கள் பேரெலாம் வேறு பேராக இருக்கும். ஒரு காலகட்டத்தில் பேர் மாறுறது இல்லையா. நம்ம இருக்கிறமே முன்னாடி மெட்ராஸ்ன்றது இப்போ தமிழ்நாடுன்னு சொல்கிறோம். நம்ம சில பேர் தமிழகம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி மாறிண்டே இருக்கும் ஊர். இது பிரயாக்ராஜுங்கிறாங்க, முன்னாடி அலகாபாத்னு இருந்தது. அந்த மாதிரி பேர் வேறையாக இருக்கும். பட் பூலோகம் பூமியில் என்னெல்லாம் ஊர்கள்லாம் இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல கரெக்டாக சொல்லியிருக்கார் அவர். இது ஒரு விஷயம். ராமர் காட்டுக்கு போனார்.
சீதையும் கூட போனால் லக்ஷ்மணன் நானும் வரேன் அண்ணா நானும் வரேன் இப்படி சகாயம் பண்ணுறேன்னு அவரும் போகிறார். லக்ஷ்மணோட அம்மா சுமித்ரா வந்து காட்டுக்கு போகாது சொல்லவே இல்லை. என்ன சொல்கிறானாக்க, நீ வந்து சீத்தையை அம்மாவா நினச்சிக்கோ, ராமர் அப்பாவா நினச்சிக்கோ, காடை வந்து அயோத்தியா நினச்சிக்கோ அப்படிங்கிறான். அயோத்தியாம் அடவீம் மாம் வித்தி ஜனகாத்மஜாம் ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அடவீம் வித்தி கச்ச தாத்து எதாஸ் அப்படின்னு சொல்லி அனுப்புகிற. அம்மாவுக்கு வந்து தன் பிள்ளை மேலே அந்த ஒரு அபிமானம் இருந்தால் அஜ்ஞானமாக இல்லாமல் தர்மமான வழியில் ராமருக்கு உதவி செய்ய போகிறாருன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி அனுப்பி வைக்கிறார். கௌசல்யம் அப்படி தான் சொல்கிறான். முதல்ல சொல்கிறான், ராமா நானும் கூட வரேன், நான் காட்டில் நான் பிக்ஷை எடுத்து நான் உனக்கு சமையல் பண்ணி சாப்பாடெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். அப்படி சொன்னாலும் கடைசியில் அப்படி சொல்லலை. எம்பாலும் தர்மம் தர்மத்தெல்லாம் நீ வந்து நியமத்தோடையும் திருத்தோடையும் கடைபிடிச்சாயும் அந்த தர்மமெல்லாம் நான் காப்பாற்றும். சுப்பிரமணிய சாமியோட அனுகிரகம் உனக்கு இருக்கட்டும் அப்படியெல்லாம் சொல்கிறான். இந்த மாதிரி லக்ஷ்மணனை கூட வரேன்னு சொல்கிறான். ஒரு மேலே லக்ஷ்மணன் சொல்கிறார், நான் கைங்கரியம் பண்ண போகிறேன், இங்கே வர வேண்டான்னு சொல்லிடுறாரு அவர். அந்த மாதிரி தான் இப்படி எல்லாரும் காட்டுக்கு போகிறபோது இது ஒரு செட் ஆஃப் ராமாயணத்தில் சகோதரர்கள் சொல்கிற போது ராமர் லக்ஷ்மணர் சத்ருக்னு வர்ற இது ஒரு செட்டு காமிக்கிறார். வாலி சுக்ரீவன் அவா ஒரு செட்டு, ராவணன் கும்பகரன் பீஷ்மன் அவா ஒரு செட்டு. ஒவ்வொரு செட்டும் ஒரு மாதிரி இருக்குது. ராமர் வந்து காட்டுக்கு போயிட்டார், சித்திரக்கூடத்தில் இருக்கார், ராமர் லக்ஷ்மண் சீதையெல்லாம் இருக்கா. பரத சத்ருகன் மாமாவத்துலேருந்து திரும்பி வர அயோத்தி வந்து எல்லாம் கேள்விப்படுறா. பரதர் உடனே நான் ராஜாவாக இருக்கேன்னு சொல்லவே இல்லை. அவர் உடனே என்ன பண்ணுறாருன்னா எல்லா படையும் மந்திரிகளையும் இந்த ராஜா மாதாக்கள் எல்லாரையும் அழிச்சுட்டு காட்டுக்கு போகிறார். அதுக்கு முன்னாடி தசரத சக்கரவர்த்தி அவர் காலம் ஆகிடுறது. ராமர் காட்டுக்கு போன உடனே வருத்தப்பட்டு அவருக்கு உயிர் பிரிஞ்சு விடுறது. அவருக்கு தசரத செய்ய கர்மாவெல்லாம் செஞ்சுவிட்டு எல்லோரையும் அழிச்சுட்டு காட்டுக்கு போகிறார். இந்த ராஜா மாதாக்கள் யாருமே உடன்கட்டு ஏறவே இல்லை. உடன்கட்டு ஏறுறது நம்ம சம்பிரதாயத்தில் கிடையாது. அதுக்கு பின்னாடி முஸ்லீம் இன்வேஷன் வந்தபோது அரசர்கள்லாம் கொண்டு மனைவிகளை வந்து அவங்க தப்பான வழியில் இருந்தபோது அந்த மனைவிகள்லாம் ராஜா மாதாக்கள்லாம் இந்த இஸ்லாமியனுடைய இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு எந்த அரசன் இருந்தாலும் அவனுடைய சிதையிலேயே விழுந்து அக்னியிலேயே விழுந்து உயிரை விட்டான். அப்படி தான் இந்த உடன்கட்டைங்கிறது வந்தது, முன்னாடி கிடையாது. என்ன பண்ணுறார், இந்த பரதர் எல்லாரும் அம்மாவெல்லாம் அழைச்சிட்டு சித்திரகூடம் போகிறார். ராமர் சொல்கிறார், நான் வந்து எங்கள் அப்பா சத்தியமான வழியிலேயே வாழ்க்கையை நடத்தினார், அவர் சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக நான் காட்டுக்கு போக சொன்னார், நான் அப்படி தான் காட்டலாம் இருப்பேன் அப்படிங்கிறார். பரதர் சொல்கிறார், இல்லை அண்ணா அப்படி இல்லை, நீங்கள் தான் முதல் பையன், உங்களுக்கு எல்லா விதமான தகுதியும் இருக்குது அரசனாக இருக்கிறதுக்கு, என்னோட உங்களுக்கான தகுதி நிறைய இருக்குது, நீங்கள் தான் அரசனாக இருக்குன்னு சொல்கிறார். இதெல்லாம் கேட்கறதே ஆச்சரியமாக இருக்குது. இந்த காலத்தில் வந்து அண்ணா தம்பியெல்லாம் எல்லாத்துக்கும் சண்டையாக இருக்குது. கோர்ட்டில் கேஸ் எல்லாம் ஃபைட் பண்ணுறா, பல வருஷம் கோர்ட்டில் கேஸ் நடக்கிறது. அண்ணா தம்பி அக்கா தம்பி இப்படி நடக்கிற அந்த சமயத்தில் தன்னை கிடைச்ச அந்த ராஜ்யத்தை அண்ணா எனக்கு வேண்டாம்னா நீராட்டத்துக்குன்னு சொல்கிறார் அவர். ராமர் அப்பாரும் செத்து போயிட்டாரே, இனிமேல் ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, திரும்ப ஐயோத்திலிருந்து ராஜா ஆகிடலாம். அவரும் வரல. அவர் என்ன சொன்னார், அப்பா சத்தியமாகவே இருந்தார், என்னால் அப்பா எனக்கு காட்டில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கார், பரதன் தான் நாட்டுக்கு அரசன் இருக்குன்னு சொல்லியிருக்கார், என்ன நீரா அரசனாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த விதமான எப்படி உயர்ந்த தர்மமாக இருக்குது. இந்த மாதிரி சைம காலத்தில் இந்த மாதிரி இல்லவே இல்லையே. இஸ்லாமியர்களுக்கு இதெல்லாம் வரலாறுலாம் பார்த்தாக்க எல்லாம் நிறைய பேர் அப்பாவை கும்பிட்டுனா பையன் அரசனாக வந்தான். இந்த மாதிரி பேச கடைசியில் ராமர் வந்து பரதன் காலில் விழுந்து கெஞ்சி கட்டிட்டப்புறம் தன்னுடைய பாதுகையை கொடுத்து அந்த பாதுகையை வந்து அரசனாக பண்ணி நந்தி கிராமங்கிற ஊரில் அயோத்திக்கு வெளியில் தான் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே வந்து பரதன் சத்ருக்கும் இருந்து அயோத்தியை வந்து பரிபாலனை பண்ணுறா. ராமர் லக்ஷ்மணர் சீதை எல்லாரும் விடுகார்த்தான் 4 மணி 3 மணிக்கு ஏந்து நதியில் ஸ்நானம் பண்ணுற வழக்கமாக
பரதன் சருக்கும் அதே மாதிரி அரசர்களாக இருந்த ராமர் வந்து ஒரு ரிஷி மாதிரி இருந்தார். இந்த தர்மத்தை கடைபிடிச்சார் அவர். பரதன் வந்து இந்த கட்டாயம் இல்லாட்டா கூட அவரும் அப்படி காலத்தில் 3:30 மணிக்கு எழுந்து அந்த பனி உரையில நதியில் போய் ஸ்நானம் பண்ணி அப்படி நாட்டை ஆட்சி பண்ணார் அவர். நிறைய செல்வமெல்லாம் ஜாஸ்தியாக எடுத்து பரதன் வந்து பாதுகையை வச்சுருந்து அரசராக இருந்தபோது ராமர் திரும்ப அயோத்திக்கு வரும்போது பரதன் எல்லாத்தையும் அந்நாட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுறார். பல மடங்கு எல்லாம் பெருகி எடுத்தான் ராஜதானி இல்லை செல்வமெல்லாம். இது ஒரு பக்கம் அண்ணா தம்பி இப்படி இருந்தாவா. கிஷ்கிந்தில் பார்த்தா வாலி என்ன பண்ணிட்டு, வாலி தான் அண்ணா, வாலி என்ன பண்ணிட்டான்னா சுக்ரீவனை வந்து நாட்டை விட்டு விரட்டி விட்டுவிட்டு சுக்ரீவனுடைய மனைவி தன் மனைவியாக வச்சுட்டு இருந்தார் அவர். அங்கே அப்படி நடந்தது. இந்த விபீஷன் வந்து ராமர் இந்த சமுத்திரத்தில் இருந்தபோது ராவணன் ரொம்ப வசமாறி பொழிகிறான் அப்படின்னு உடனே எத்தனைதான் தர்மத்தை சொல்லியும் ராவணன் கேட்கலன்னு உடனேயும் ராமர் பக்கம் வரும்போது ராமர் வந்து ஜனநாயக முறைப்படி எல்லா வானரங்களையும் ஒன்றா கொட்டி எல்லாரோட கருத்தையும் கேட்குற போது சுக்ரீவன் சொல்கிறார், அண்ணா விட்டு வந்திருக்காமோ அவனை ஏற்றுக்கிறது அவ்வளோ சரியில்லைங்கிறார். சொன்ன உடனே ராமர் லக்ஷ்மணரை பார்த்து ஒரு புன்னகை செஞ்சாராம். என்ன, சுக்ரீவன் வந்து அண்ணா வாலியை கொள்றதுக்காக தான் ராமரோட சிநேகமாக சென்றார் அவர். சுக்ரீவனால் வாலியை கொல்ல முடியல. வாலி என்னதான் நாட்டை விட்டு சுக்ரீவன் துரத்தி விட்டுருந்தா கூட சுக்ரீவனோட மனைவியும் தானே மனைவியாக வச்சுருந்தா கூட சுக்ரீவனால் ஒன்றும் பண்ண முடியல. வாலியை கொள்றதுக்காகத்தான் சுக்ரீவன் ராமரோட நட்பு சக்கியம் நின்றார் அவர். ராமர் கொஞ்சம் சிரிச்சாராம். இவன் சொல்கிறானே விபீஷன் ராவணன் விட்டு வந்துட்டார், அண்ணா விட்டு வந்துட்டார், ஏற்றுக்கலாமா அப்படின்னு சந்தேகப்படுறாருங்க போது அப்போ ராமர் சொல்கிறார், உலகத்துலேயே அண்ணா தம்பினாங்க பரதன் தாண்டா. பரதன் தான் வந்து தம்பிங்கிற வார்த்தைக்கு ஒரு இலக்கணமாக இருக்கக்கூடியன்னு சொல்லிவிட்டு அப்புறமா எல்லாட்டும் ஆலோசனை பண்ணிவிட்டு ஹனுமாரும் விபீஷன் சேர்த்துக்கலாம்னு அப்புறம் விபீஷன் சேர்த்துக்கிறார். இந்த மாதிரி வாலி சுக்ரீவன் அது ஒரு அண்ணா தம்பி. ராவணன் கும்பகர்ணன் விபீஷன் அவள் ஒரு 3 பேரும் அண்ணா தம்பிகள். ராவணன் நிறைய தவமெல்லாம் பண்ணி உலகத்தையே ஆட்டி படைச்சுட்டு இருந்தார் அவர். கும்பகர்ணன் தூக்கத்தையே வரணும் தூங்கிட்டே இருந்தார் அவர். பெருசாக அவர் ஒன்றும் செய்ய முடியல. மாம்சம்னா நிறைய சாப்பிடுவார், தூங்கிடுவார், அவ்வளோதான். இந்த வேலையும் செய்யலை. விபீஷன் எப்போவுமே இப்போ பக்தியாக இருப்பார் சுவாமிகிட்டவர். தர்மமான வழியிலே வாழ்க்கையை நடத்தினார். சீதையை ராவணன் தூக்கின்னு வந்தப்புறம் பல முறை சொன்னார் அவர் ராவணன்ட்ட, தப்பு இது, சீதை இன்னொருத்தரோட மனைவியாவோ, அவளை நம்ம வச்சுக்கூடாது, நம்ம ஊரில் அசமத்தில் வச்சுக்கூடாது, ராமன்ட்ட திரும்ப கொடுத்து விடணும், ராமன்ட்ட சரணாருன்னு சீதையை திரும்ப கொடுத்துடுங்கோ நீங்கள், அதுதான் சரி, ராமரை சாதாரண நினச்சிடாதங்கோ. ராவணன் சொன்னால் ராமரை நாட்டை விட்டு துரத்தி விட்டுட்டா ராமரை, பலம் ஒன்றும் கிடையாது, நான் உலகத்துக்கே ஈஸ்வரன், நான் ராவணேஸ்வரன்னா, நான் சீதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவேன். அப்படிலாம் இல்லைன்னா ராமருக்கு நிறைய பலம் இருக்குது, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் சீதையை திரும்ப கொடுக்கலன்னாக்க நம்ம இலங்கையே அழிஞ்சு போயிடும், எல்லா ஜனங்களும் அழிஞ்சு போயிடும் என்ன சொல்கிறேன். அப்படி கேட்காத போது தான் விபீஷனை கண்டபடி மனசு புண்படுற மாதிரி ரொம்ப மோசமான வார்த்தைகள் சொல்லி ராவணன் தப்பாக பேசும்போது தான் அவர் இந்த வார்த்தையை தாங்க முடியாமல் அவர் ராமர் பக்கம் வந்து ராமர்கிட்ட சரணாகதி அடைகிறார் அவர். இப்படி இந்த ஒரு செட்டா சகோதரன் இருக்கான். சூர்பனக ராவணனோட தங்கவோ. ராவணன் வந்து சீதையை அபகரித்ததுக்கு 2 காரணம். ஒரு காரணம் வந்து சீதை ரொம்ப அழகாக இருக்கா, எனக்கு மனைவியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு. 2வது காரணம் நினைக்க ராமர் தண்டகாரணத்தில் இருந்தபோதும் சரி, ஜனஸ்தானத்தில் இருந்தபோதும் சரி, எல்லா ராட்சர்களும் ராமர் கொன்று விட்டார். அவரெல்லாம் ரிஷிகளாக தபஸ் பண்ணுற கெடுக்கிறான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ராட்சஸ் இருக்க வேண்டாம்னு கொண்டுட்டார் அவர். ராமருக்கு வந்து சுயமாகவே அசாத்தியம் அளவு இருந்தாலும் சீதாதேவி மகாலட்சுமியோட அவதாரம் இல்லையா, சீதாது கூட இருக்கிறனால அவர் எப்பவுமே முழு பலம் இருந்தது அவருக்கு. ராவணன் நினச்சா ராமரையும் சீதையும் பிரித்து விட்டாக்க
ராமருக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருக்கும், வீக்காக இருக்கிற போது நம் ராமரை ஜெயிச்சு விடலாம், எல்லா ராட்சசர்களும் அந்த இடங்கள்லாம் வந்து நன்னா ஆளலாம், ரிஷிகளெல்லாம் துன்பப்படுத்தலாம் வச்சுருந்தாங்க. அது ஒரு காரணம். அதனால தான் சீதையை தூக்கின்னு வந்துவிட்டான் அவன். கடைசியில் அவனுக்கு போர் நடக்கிற போது எல்லா அரக்கர்களும் செத்து போயிட்டான். ராமரும் லக்ஷ்மணரும் ஆஞ்சநேயஸ்வரன் எல்லாரையும் கொண்டுட்டான். ராமன் இப்போவாவது ராவணன் சரணாகதி பண்ணி மன்னிப்பு கேட்டானாக்க சீதையை திரும்ப கொடுத்துட்டானாக்க அவன் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு அந்த உத்தமமான குணம் ராமருக்கு இருந்தது. பகைவரையும் மன்னிக்கக்கூடிய குணம் இருந்தது. அதனால தான் ராவணன் ஒன்றும் இல்லாமல் இருக்கிற போது இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னார். அவர் மறுபடியும் சண்டைக்கு தான் வந்தான். அவனுக்கு மனசை மாறல. ராமர் கால் மன்னிப்பு கேட்டு சீதையை திரும்ப கொடுத்துட்டானாக்கா நன்னா நடந்திருக்கும் அவனுக்கு. அவனுக்கு மனசு மாறல. இந்த வாசனை அப்படி இருந்தது அவனுக்கு. இந்த கர்மாவோட அப்பெல்லாம் அவனுக்கு அப்படி இருந்தது. சண்டையில் ராமராக கொல்லப்பட்ட ராவணன் அழிஞ்சு போயிட்டான். ராமர் வந்து கடைசியில் திரும்ப அயோத்தி வரபோது முதல்ல ஹனுமார் அனுப்புகிறார். ஹனுமார் அனுப்பி 14 வருஷம் முடியறதே பரதன் அக்னியில் உண்டிருக்க போகிறாமோ விழாமலுக்கு முன்னாடியே பின்னி சொல்லி அனுப்பிட்டு அதே சமயத்தில் பரதனோட மனநிலை என்னன்னு தெரிஞ்சுடுவான்னு சொல்கிறார். என்ன காரணம்னாக்கா சாதாரணமாக சொல்லுவான், பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி அப்படின்னு சொல்லுவான். ஒரு கையில் ஒரு பவர் நம்ம எல்லாம் செய்யலாங்கிற மாதிரி அந்த வலிமை வந்துன்னா அந்த பவரை கொடுக்கறதுக்கு மனசு வரவே வராது யாருக்குமே. வரதுனால நான் அயோத்தி ஆண்டு விட்டான் பரதன் 14 வருஷம். அவன் ராஜ்யத்தை தியாகம் பண்ணி எனக்கு கொடுக்கணும்னு நிற்கிறானா இல்லை அவனே அரசனாக இருக்கணும்னு நிற்கிறானா அப்படின்னு பார்க்கணுன்ட்டு தான் ஆஞ்சநேய சுவாமியுடைய ராமர்கிட்ட பரதன்ட்ட அனுப்பி பார்க்குற. ஆஞ்சநேய சுவாமி பார்க்குறா. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமான இப்படி ஒரு பக்தியாக அண்ணாட்ட பரதன் அப்புறம் அக்னியில் விழாமல் இருக்கார். ராமர் வரலையே 14 வருஷம் முடிய போடுறது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ராமர் திரும்பி வந்து பரதன் வந்து ராமர்கிட்ட வந்து எல்லாத்தையும் ஒப்படைச்சு ராமர் அரசன் ஆனார். ராமர் வந்து மனுஷனாக தான் இருந்தார். அவர் ராவணனை ஜெயிச்சப்புறம் தேவதைகள்லாம் வரா. அப்போ ராமன் சொல்கிறார், நான் மனுஷன், நான் தசரோட பையன், நான் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். அவர்லாம் சொல்கிறா, இல்லை நீங்கள் தான் நாராயணன், நீங்கள் சீதா மகாலட்சுமி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தசரரை கூட்டு காமிச்சு தசரருக்கு ராமர் லக்ஷ்மி எல்லாம் நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறா. அப்போ தசரர் சொல்கிறா, ராமா நீ பட்டாபிஷேகம் ராஜா இருக்க போகிற, எனக்கு பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு இல்லை, உங்கள் அம்மாக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் தசரதர். இப்போ ராமர் வரன் கேட்குறா. என்ன வரன் கேட்குறா? வரன் வேணுமான்னு கேட்குறா தசரதர். ராமர் எனக்கு வரன் வேணும்னு கேட்கல. ராமர் என்ன சொன்னார்னா, தசரதன் முன்னாடி ராமர் காட்டுக்கு போகிற மாதிரி ஆனபோது சாபம் கொடுத்தார். கைக்கே இல்லை, மனைவியே இல்லை, பரதன் பையனே இல்லை அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். ராமர் சொல்கிறார், நீங்கள் சாபம் கொடுத்துருங்க, அந்த சாபத்தை வந்து திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கைக்கே உங்கள் மனைவியாக ஏற்றுக்கணும், மனைவி தான் நீங்கள் ஏற்றுக்கணும், அங்கீகாரம் பண்ணணும். பரதன் உங்கள் பையன் தான் நீங்கள் வந்து அங்கீகாரம் பண்ணணும்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், ஒரு நல்ல மனசு சொல்கிறார் அவர். அப்போ தசரதன் சொல்கிறார், ராமா நான் அதே மாதிரி நான் ஏற்றுக்கிறேன், நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் நீ காட்டுக்கு போகிறேன்னு. அப்புறம்தான் தேவதைகள்லாம் சொன்னால், ராமர் காட்டுக்கு போகிறது உங்களால் இல்லை, நாங்கள் தான் மாதிரி தீர்மானம் பண்ணாங்க, அப்படி தான் நாங்கள் வந்து பிளான் போட்டிருக்கோம். நான் ராவணன்னு கொடிய அரக்கன் இருக்கான், அவனை கொல்லணும்னாக்கா ராமர் காட்டுக்கு தான் போகணும். காட்டுக்கு போனால் சம்பவங்கள்லாம் நடக்கும். அதனால்தான் எங்களுடைய திட்டத்தினால்தான் ராமர் காட்டுக்கு போகிற மாதிரி ஆச்சுன்னு சொன்னால் அப்போ தான் நான் புரிஞ்சுட்டேன். நான் கைகை மேலே தப்பில்லை, பரதன் மேலே தப்பில்லை அப்படின்னு கண்டிப்பாக இந்த சாபத்தை பின்வாங்கிக்கிறேன்னு சொல்லி ராமர் சந்தோஷமாக வெள்ளலாம் பார்த்துவிட்டு மறுபடியும் தேவலோகத்துக்கு திரும்ப போகிறார். பரமேஸ்வரன் அழிச்சுடுறார் தசரதரை. பரமேஸ்வரன் தான் ராமர்கிட்ட காமியா, ராமா பாரு, இது உங்கள் அப்பா தசரதர் விமானத்தில் இருக்காரவர் அப்படின்னு சொல்கிறாரவர். இந்த ராமாயணத்தில் ஒரு விஷயம் என்ன நினைக்கேன், ராமர் வந்து ராமேஸ்வரத்தில் பரமேஸ்வரனை பூஜை பண்ணார், ராமர் சீதையும் சேர்ந்து பூஜை பண்ணார். இதில் வந்து கிஷ்கிந்தர் இருக்கிற போது, ரிஷிமோபுரத்தில் இருக்கிற போது சாட்சாத் அம்பாளுக்கு பூஜை பண்ணார். நவராத்திரி சாதாரண 9 நாள் விரதம் எல்லாம் பண்ணார். ராமேஸ்வரம் போகிறதுக்கு முன்னாடி உப்பூர்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. அந்த க்ஷேத்திரத்தில் போய் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணார். பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு அப்படித்தான் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இது இலங்கைக்கு போனார். அவர்
இல்லை ராமர் வந்து என்ன தெய்வங்களும் தேவதைகள் எல்லாருக்கும் வணங்கி தான் இருந்தார். அப்படி சொன்னோம்னா நாராயணன் இப்படி பண்ணலாமான்னு நினைக்கக்கூடாது. நம் வரலாறுலாம் பார்க்குற போது ஒவ்வொரு தெய்வம் இன்னொரு தெய்வத்துக்கு பூஜை பண்ணி தான் இருந்திருக்கு. அப்படிதான் இருந்து அவளுக்குள்ள அந்த மாதிரி வித்தியாசம் கிடையாது. வித்தியாசம் நம்ம மனசுலாம் வித்தியாசம் இருக்குது. வித்தியாசம் தெய்வங்களுக்குள்ள வித்தியாசமே கிடையாது. ஆனால் ஒரே பூர்ண பிரம்மம் தான். வேறு வேறு உருவமாக காட்சி அளிக்கிறது நன்னா அவளுக்குலாம் நன்னா தெரியும். இதை மனசில் வாங்கிட்டு நம்மளும் பேதம் பார்க்கக்கூடாது. இப்போ பகவான் நம்பி பகவான் சரணாகதி பண்ணி தர்மமான வழியில் வாழ்க்கையை நடத்தி எல்லா விதமான க்ஷேமத்தையும் அடையணும். இதோட இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாபே பரிபாலயந்தா நியாயேன மார்கேண மஹீம் மகீசாக கோபிராமணேபியோ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காயேன வாச்சா மனசா இந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகிருத்தே சுபாவாத் கரோமி யஜ்ஜத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயா.